மாப்பிள என்னவா நல்லா இருக்கீங்களா மாப்பிள? இல்லை மாப்பிள 2 நாள் கல்யாணம் உங்களுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, பேசாம இருக்கீங்க. தங்கச்சியோட வீட்ல அழுதுகிட்டே இருக்கா. அதான் நான் அனுப்பிச்சு விட்டேன் அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு வர்றதுக்கு. ஏய் துபாய் நான் இருந்த ரேஞ்ச் எனக்கு தெரியுமா? என் பின்னாடி எத்தனை பிள்ளைங்க வந்துட்டு இருந்தாலும் தெரியுமா? ஏதோ ஆத்தா சொன்னாலும் சொந்தக்கார பிள்ளைக்கு இந்தியாவில் வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்கானு வந்தா ரொம்ப தான் பேசுறான் தங்கச்சி. மாப்பிள சின்ன பிள்ளை மாப்பிள, உங்க ரேஞ்சு தெரியாது. நான் துபாயில் எங்க வேலை செய்யணும் தெரியுமா உனக்கு? இல்லை மாப்பிள. தெரியுமான்னு கேட்டேன். இல்லை மாப்பிள. ட்வின் டவர்ஸ்ல 100வது மாடியில் வேலை செய்யறேன் நானு. டவர்ஸ் அது மலேசியால இருக்கு மாப்பிள. எனக்கே துபாய் போய் சொல்லி தெரியா? துபாய் முன்ன போயிருக்கியா நீ? இல்லை மாப்பிள. அப்ப நான் சொல்றது மூடிட்டு கேட்கணும். எல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த சொந்தக்கார பிள்ளை கல்யாணமே வேண்டாம். நீ கல்யாணத்தை கேன்சல் பண்ண துபாயே போறேன். மாப்பிள தங்கச்சி உங்களுக்கு பிடிக்குன்னு ஃபாரின் சரக்கு கொடுத்துட்டு இருக்கா மாப்பிள. லோக்கல் சரக்கு அடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஃபாரின் சரக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கா மாப்பிள. நான் என்ன சரக்கு வைக்கலாம் இருக்கேன்? துபாய் நான் பார்க்காத சரக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணா எடுத்துட்டு கிளம்பு.